அனைவருக்கும் அன்பு வணக்கம். தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தின் 6வது இயல் உருபியல். உருபியலில் இன்றைக்கு நாம் குறித்தவரு கிளவி வேற்றுமை உருவுகள் நிலைமொழி வீரியறு பெயரோடு உணரக்கூடிய புணரியல்வின் தொடர்ச்சியாக மேலும் சில செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரத்தின் 6வது இயலாக அமைந்திருப்பது உருவியல். இந்த உருவியலில் தொல்காப்பியர் என்ன செய்தி விளக்க வருகிறார் என்ற குறிப்பினை சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். அதாவது வேற்றுமை உருவுகள் 6ம் குறித்தவரு கிளவியாக நிற்க அவ்வேற்றுமை உருவுகள் நிலைமொழி பெயரோடு புணரக்கூடிய புணரியல் அமைப்பு கூறுகளை விளக்கிச் சொல்லக்கூடிய பகுதிதான் உருவியல் என்பது. ஆக உருவியல் என்பதற்கான பெயர் காரணம் வறுமொழியை நோக்கி அமைந்த ஒரு பெயர் காரணம். வறுமொழி என்று சொல்லப்படுகின்ற குறித்தவரு கிளவி வேற்றுமை உருவுகளாக நிற்க நிலைமொழி பெயரோடு புணர்கின்ற பொழுது அவை இரண்டிற்கும் இடையில் நிகழக்கூடிய புணரியல் அமைப்பு கூறுகளை விளக்கி பேசக்கூடிய இயல்தான் உருவியல் என்பது. உருவியல்ல குறித்தவரு கிளவி என்று சொல்லப்படுகின்ற 6 வேற்றுமை உருவுகளும் வறுமொழியாக நிற்க நிலைமொழி உயிரீறு பெயர்களோடு புணர்கின்ற பொழுது சிறப்பாக அதனுடைய புணர்ச்சி அமைப்பு எப்படி அமையும் என்பதை சிறப்பு விதியின் அடிப்படையிலும் விளக்கி பேசுகின்றார். அப்படி பேசுகின்ற பொழுது உருபியல்ல முதலாவதாக நிலைமொழி உயிரீறு பெயர்களோடு குறித்தவரு கிளவி வேற்றுமை உருவுகள் புணர்கின்ற பொழுது இடையில் இன்சாரியை தோன்றும் என்று சொல்கின்றார். பொதுவா அகரையற்று பெயரோ ஆகார ஈற்று பெயரோ உகரம் ஊகாரம் ஏகாரம் அகார ஈற்று பெயர்கள் நிலைமொழியாக நிற்க குறித்தவரு கிளவி வேற்றுமை உருவு இருந்ததுன்னா இடையில் இன்சாரியை தோன்றும் என்று பொது விதி அமைத்து சொல்கின்றார் தொல்காப்பியர். அங்கனம் பொது விதி அமைத்து சொல்லக்கூடிய தொல்காப்பியர் மேலும் சில சிறப்பு விதிகளை கூறுகின்றார். அதாவது நிலைமொழி உயிரீராக இருந்தாலும் கூட வறுமொழி வேற்றுமை உருவாக இருந்தாலும் கூட இடையில் இன்சாரியை தவிர்த்து வேறு சாரி வரக்கூடிய இடங்களும் உண்டு என்பதைத்தான் சிறப்பு விதியாக சொல்ல வருகின்றார். அப்படி சொல்லக்கூடிய சிறப்பு விதிகள்ல முதலாவதாக இருப்பது பல்லவையின் முதலிய அகர இருபெயர் பற்றொடு சிவனல் எச்சமின்றே என்று குறிப்பிடுகின்றார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நிலைமொழி அகரையற்று பெயராக இருந்து வறுமொழி வேற்றுமை உருவா இருந்தா இன்சாரி வரும் சொன்னாரு. ஆனா இந்த சிறப்பு விதியில நிலைமொழி அகரையற்று பெயர் தான், ஆனா அந்த பெயர் என்ன சொல்லாக இருக்க வேண்டும் என்பதை வரையறுத்து சொல்றார். பல்லவை, பல்லவைனா பன்மை பொருளை உணர்த்தக்கூடிய பெயர் சொல். பல்ல, இல்ல, உள்ள, சில்ல இவையெல்லாம் பன்மை பொருண்மை உணர்த்தக்கூடிய பெயர் சொற்கள், அகரையற்று பெயர்கள். அதுதான் நிலைமொழியா இருக்கணும். அங்க வேற அகரையற்று பெயர் வரவே கூடாது. அதே சிறப்பு விதி. சிறப்பு விதி என்பது நிலைமொழி இதுதான் என்று வரையறுத்து சொல்வார் பார்த்துக்குங்க. ஏன்னா குறித்தவரு கிளவி என்பது வேற்றுமை உருவுதான், அதுல மாற்றமே கிடையாது. எடுத்துக்காட்டு பல்ல கூட்டல் ஐ இரண்டும் சேர்கின்ற பொழுது பல்ல என்பது பன்மை பெயர், அது அகரையற்று பெயர். வறுமொழி ஐ என்ற வேற்றுமை உருவோடு புணர்கின்ற பொழுது இடையில் வற்றோடு சிவனல் எச்சமின்றே, இடையில் வற்றுச்சாரியை பெற்று வரும். அப்ப எப்படி புணர்கிறது? பல்லவற்றை பிற வேற்றுமை உருவுகளோடும் நீங்க ஒட்டி கொள்ளணும். நச்சினார்க்கணியர் எடுத்துக்காட்டுறாரு. பல்லவற்றை பல்லவற்றோடு, சில்லவற்றை சில்லவற்றோடு, உள்ளவற்றை உள்ளவற்றோடு, இல்லவற்றை இல்லவற்றோடு. நச்சினார்க்கணியர் தன்னுடைய உரையில மேலும் ஒரு விளக்கம் தருகிறார். பற்றோடு சிவனல் எச்சமின்றே என்று எச்சமின்றே என்று தொல்காப்பியர் குறிப்பிட்டதனால எச்சமின்றி என்றதனானே மேல் இன்பெற்றன
பிற சாரியும் பெறுதல் கொள்க. அகர ஈறு, ஆகார ஈறு, உகர ஈறு, ஊகார ஈறு, ஏகார ஈறு, அவுகார ஈற்று பெயர் நிலைமொழியாக நிற்க வறுமொழி வேற்றுமை உருபோல் புணர்கின்ற பொழுது பொதுவாக என்ன சாரியை பெற்று வரும்? இரண்டாவது நூற்பாவுல தொல்காப்பியர் எச்சமின்றே என்று குறிப்பிடுவதனுடைய நோக்கம் என்ன என்பதை நச்சினார்க்கினியர் தன்னுடைய உரையில் எழுதுகின்ற பொழுது, எச்சமின்றி என்றதனானே, எச்சமின்றி என்று தொல்காப்பியர் சொன்னதனால் மேல் இன் பெற்றன, மேல் இன் பெற்றன என்பதற்கு என்ன விளக்கம் சேர்க்கலார்? ஐயா, மேல பார்த்த அகர ஈற்று பெயர்கள், ஆகார ஈற்று பெயர்கள், உகர ஈறு, ஊகார ஈறு, ஏகார ஈறு, அவுகார ஈருங்க. அந்த ஈற்று பெயர்கள் எல்லாமே இன்சாரியை பெறுவதோடு பிற சாரியும் பெறும் அப்படின்றார். சொல்லிட்டு நச்சினார்க்கினி அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுக்குறாரு. நிலா கூட்டல் ஐ பொது விதியின் அடிப்படையில் எப்படி எழுதணும்? ஐயா, நிலாவினை எழுதணுங்க. அப்ப எச்சமின்றே என்று குறிப்பிட்டதுனால இன்சாரியை பெறுவதோடு மட்டுமல்லாமல் என்ன சாரியை பெற்று வந்திருக்கிறது? ஐயா, அத்துச்சாரியை பெற்று வந்திருக்குதுங்க ஐயா. பெற்று எப்படி புணர்கிறது? நிலா கூட்டலை நிலாத்தை, துலா கூட்டலை துலாத்தை, மக கூட்டலை மகத்தை. நிலா என்பதிலும் துலா என்பதிலும் ஈற்று ஒளி ஆகாரம் வறுமொழி ஐ என்ற வேற்றுமை உருவோடு புணர்கின்ற பொழுது பொது விதியின் அடிப்படையில இன்சாரியை பெற்று புணரும். நிலாவினை, துலாவினை, அதே சமயத்துல இன்சாரியை மட்டுமன்றி பிற சாரியும் பெற்று வரலாம். நிலாத்தை, துலாத்தை, அத்துச்சாரி பெற்று வந்தது. மக கூட்டல் ஐ பொது விதியின் அடிப்படையில் இன்சாரி பெற்று வரும். மகவினை எச்சமின்றே என்று குறிப்பிட்டதனால இன்சாரி பெற்றதோடு பிற சாரியையும் பெற்று வருகிறது. மக கூட்டலை இன்சாரி மட்டுமன்றி அத்து என்ற சாரியை பெற்று மகத்தை என்று ஆகும். இது உரையாசிரியருடைய உரை விளக்கத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்வது. அடுத்த தொல்காப்பியர் சொல்லக்கூடிய சிறப்பு விதி, யா என்பினாவும் ஆயியல் திரியாது. ஆயியல் திரியாது என்பதற்கு என்ன விளக்கம்? பல்ல என்று சொல்லக்கூடிய அந்த பன்மை பெயர் நிலைமொழியாக நிற்க வறுமொழி வேற்றுமை உருவோடு புணர்கின்ற பொழுது வற்றுச்சாரியை தோன்றும். அவ்வியல் போல மாறாது. யா என்ற வினாவின் முன்னும் வேற்றுமை உருவு வந்து புணர்கின்ற பொழுது வற்றுச்சாரியை தோன்றும். அங்க பல்ல என்று சொல்லக்கூடியதுல அகர ஈற்று பெயர், இங்க யா என்பது ஆகார ஈற்று பெயர். யா என்பது வினாப்பெயர், ஆகார ஈற்று வினாப்பெயர். அந்த ஆகார ஈற்று வினாப்பெயர் நிலைமொழியாக நிற்க வறுமொழி வேற்றுமை உருவுகளோடு புணர்கின்ற பொழுது ஆயியல் திரியாது. இந்த ஆயியல் திரியாதுக்கு என்ன விளக்கம்? முந்தைய நூற்பாவுக்கான விளக்கம் தான். அதாவது வற்றுச்சாரியை பெற்று வரும். அப்ப யா கூட்டல் வற்று கூட்டல் ஐ, இதே மாதிரி மற்ற வேற்றுமை உருவுகளை நீங்க சேர்த்துக் கொள்ளணும். அப்ப இது எப்படி புணரும்? யாவற்றை. அங்கனம் குறிப்பிடக்கூடிய தொல்காப்பியர் மேலும் சில சிறப்பு விதிகளை அமைத்து குறிப்பிடுகின்றார். சுட்டு முதல் உகரம் அன்னொடு சிவனி ஒட்டிய மெய் ஒழித்து உகரம் கெடுமே. இதற்கு என்ன விளக்கம் தருகிறார் நச்சினார்க்கினியர்? சுட்டெழுத்தனை முதலாக உடைய உகர ஈற்று சொல். அது நான் சுட்டெழுத்தனை முதலாக உடைய உகர ஈற்று சொன்னா அது, இது, உது என்பன. குறித்து வருகிழவி வேற்றுமை உருவு வந்து புணர்ந்தா. அன்னொடு சிவனி இடையில் அன்சாரியை பெற்று வரும். எடுத்துக்காட்டு, அது கூட்டல் ஐ. சுட்டெழுத்தினை முதலாக உடைய உகர ஈற்று பெயர் தான் அது என்பது. மறுமொழி ஐ என்ற வேற்றுமை உருவு. இரண்டும் சேர்கின்ற பொழுது அன்சாரியை தோன்றுகிறது. தோன்றி அதனை என்று அமைகிறது. அது கூட்டலோடு அதனோடு, அது கூட்டல் கூ அதற்கு, அது கூட்டல் அது அதனது, அது கூட்டல் கண் அதன் கண். தொல்காப்பியர் சொல்றாரு, சுட்டு முதல் உகரம்
அன்னொடு சிவனி, சுற்றெழுத்தனை முதலாக கொண்ட உகரத்து ஈராக கொண்ட சொல் நிலைமொழியாக நிற்க. அது இது உது என்பன நிலைமொழியாக நிற்க. வருமொழி வேற்றுமை உருவோடு புணர்கின்ற பொழுது அன்னொடு சிவனி, அன்சாரியை தோன்றும். அப்படி தோன்றுகின்ற பொழுது ஒட்டிய மெய் ஒழித்து உகரம் கெடுமே. ஒட்டிய மெய் ஒழித்து உகரம் கெடுமே. நச்சினார்க்கினியர் அதற்கு விளக்கம் தருகிறார். தான் பொருந்திய மெய்யை நிறுத்தி உகரம் கெடுமே. அது என்பதில் இருக்கக்கூடிய ஈற்று உகரமானது கெடும், கெட்டு தகரமெய்யானது நிற்கும். அப்ப அதனை, அதனோடு, அதற்கு, அதனது, அதன்கண். அப்ப அது என்பதில் இருக்கக்கூடிய உகரம் எப்படி சார் போச்சு ஒரு கேள்வி வரும். அதுக்குத்தான் தொல்காப்பியர் இந்த நூற்பாவுல பதில் சொல்றாரு. ஒட்டிய மெய் ஒழித்து உகரம் கெடுமே. அது இது உது என்பதில் இருக்கக்கூடிய ஈற்று உகரம் கெடும். அந்த உகரம் ஏறிய மெய்யானது நிற்கும். அதை மெய் ஒழித்து, அந்த உகரமேறிய மெய் ஒழித்து, மெய் தவிர்த்து உகரம் கெடுமே என்று குறிப்பிடுகிறார். அதன் அடிப்படையில் அது என்பது இத் என்று திரிவடையும். அன் என்ற சாரியை வருகிற பொழுது இத்து அன்சாரியுடைய அகரமானது சேர்ந்து த என்று மாறும். என்ன விதியின் அடிப்படையில சேர்க்கலாம்? புள்ளி ஈற்று முன் உயிர் தனித்து இயலாது, அந்த விதி படிங்கய்யா. புள்ளி ஈற்று முன் உயிர் தனித்து இயலாது என்ற விதியின் அடிப்படையில த என மாறும். அடுத்தது அன்சாரி ஈற்றில் இருக்கக்கூடிய நகரமானது வேற்றுமை உருவாகிய ஐ என்பதோடு சேர்கின்ற பொழுது எந்த விதியின் அடிப்படையில? புள்ளி ஈற்று முன் உயிர் தனித்து இயலாது என்ற விதியின் அடிப்படையில. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம படித்த விஷயம் தான். அந்த நூற்பாவை இங்க நீங்க நினைவில் கொள்ள வேண்டும். பார்த்து அப்ப அது என்று சொல்லக்கூடிய, இது என்று சொல்லக்கூடிய, உது என்று சொல்லக்கூடிய சுற்றெழுத்தை முதலாக கொண்ட உகரையீற்று பெயரானது வேற்றுமை உருவோடு புணர்கின்ற பொழுது இடையில் அன்சாரியை பெறும் என்ற செய்தியை நாம பார்த்தோம். அடுத்து தொல்காப்பியர் சொல்லக்கூடிய சிறப்பு விதி என்ன என்று பார்த்தோம்னா, சுட்டு முதல் ஆகிய ஐயன் இறுதி வற்றோடு சிவனி நிற்றலும் உரித்தே. ஐயாரையீட்டு சுட்டுப்பெயர்கள் குறித்தவர்களை வேற்றுமை உருவோடு உணர்கின்ற பொழுது என்ன மாற்றம் நிகழும் என்பதைத்தான் இந்த நூற்பாவில் தொல்காப்பியர் சொல்கின்றார். எப்படி? அவை, இவை, உவை என்பன. அப்ப அவை, இவை, உவை என்ற ஐகாரையிட்டு சுட்டுப்பெயர்கள் நிலைமொழியாக நிற்க குறித்தவர்கள் அவை வேற்றுமை உருவோடு புணர்கின்ற பொழுது இடையில் வற்றுச்சாரியை தோன்றும். அதைத்தான் தொல்காப்பியர் வற்றோடு சிவனி நிற்றலும் உரித்தே என்று குறிப்பிடுகின்றார். எடுத்துக்காட்டு, அவை கூட்டல் ஐ. அவை என்பது சுற்றெழுத்தை முதலாக கொண்டு ஐகாரையீற்று சுட்டுப்பெயர். ஐ என்ற வேற்றுமை உருவோடு, ஒடு வேற்றுமை உருவோடு, கூ வேற்றுமை உருவோடு, அது வேற்றுமை உருவோடு, கண் என்ற வேற்றுமை உருவோடு புணர்கின்ற பொழுது வற்றுச்சாரியை தோன்றுகிறது. அவை கூட்டல் வற்று கூட்டல் ஐ, அவையற்றை. அவங்க ஒரு கேள்வி வரும் பார்த்துக்குங்க. வற்றுச்சாரியுடைய வகரமானது கெடும். கெட்டதுன்னா அற்று என்று நிற்கும். புணரியல்ல நாம ஏற்கனவே பார்த்த செய்தி தான். வக்கான் மெய்கட சுட்டு முதல் ஐமுன் அக்கானிற்றல் ஆகிய பண்பே. புணரியல்ல தொல்காப்பியர் சொல்லியிருக்க. வற்றுச்சாரியில் கூடிய வகரமெய்யானது கெட்டு அவ்விடத்து அக்கானிற்றல் ஆகிய பண்பே என்ற விதியின் அடிப்படையில் அவை கூட்டலை இடையில வற்றுச்சாரி வருகிறது. அந்த வற்றுச்சாரியுடைய வகரமெய்யானது கெட்டு அற்று என திரிபடைகிறது. அப்ப அவை கூட்டல் அற்று கூட்டல் ஐ. இப்ப இடையில் என்ன வரும்? யகர உடம்புடைமை தோன்றுகிறது. ஏன் யகர உடம்புடைமை தோன்றுகிறது? அவை என்ற ஐகாரையிற்று சுட்டுப்பெயரானது மறுமொழி அற்று என்ற சாரியில் இருக்கக்கூடிய முதல் ஒளியான அகரத்தோடு சேர்கின்ற பொழுது யகர உடம்புடைமை தோன்றுகிறது. எல்லா மொழிக்கும் உயிர் வரு வழியே உடம்புடைமையின் உருகுழல் வளையார் புணரியல்லை சொல்லிட்டார். உரையாசனுடைய உரை விளக்கத்தின் அடிப்படையில யகர உடம்புடைமை தோன்றி அவையற்றை என்று புணர்கிறது.
அதே மாதிரிதான் மற்ற வேற்றுமை உருவுகளுக்கு நீங்க இந்த புணர்ச்சி விதிகளை பொருத்தி பார்க்கணும். அவை கூட்டலோடு அவையற்றொடு, அவை கூட்டல் கூ அவையற்றுக்கு, அவை கூட்டல் அது அவையற்றது, அவை கூட்டல் கண் அவையற்று கண். இக்காலத்து வழக்கு அவற்றை என்றுதான் சொல்றோம். அடுத்து தொல்காப்பியர் சொல்லக்கூடிய சிறப்பு விதி என்ன? யாவை என்னும் ஐகாரையிற்று வினாப்பெயர். நாம முன்ன என்ன பார்த்தோம்? ஐகாரத்துல முடியக்கூடிய பெயர் தான். ஆனா அது என்ன பெயர்? சுட்டுப்பெயர். அது அடுத்து அவர் சொல்லக்கூடிய சிறப்பு விதி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐகாரத்துல முடியக்கூடிய பெயர் தான். ஆனா அது என்ன பெயர்? வினாப்பெயர். யாவை என்னும் ஐகாரையிற்று வினாப்பெயர். வேற்றுமை உருவோடு புணர்கின்ற பொழுது வற்றுச்சாரியை பெற்று வரும். எடுத்துக்காட்டு, யாவை கூட்டல் ஐ சேர்கின்ற பொழுது இடையில் வற்றுச்சாரி பெற்று வருகிறது. யாவற்றை, யாவற்றொடு, யாவற்றுக்கு, யாவற்றது, யாவற்றுக்கண். இதை எப்படி தொல்காப்பியர் தன்னுடைய நூற்பாளர் குறிப்பிடுகிறார்? யா என் வினாவின் ஐயன் இறுதியும், அதுதான் யாவை. ஆயியல் தெரியாது என்பனார் புலவர். ஆயியல் தெரியாது. எப்படி ஐகார ஈற்று சுட்டுப்பெயரானது வேற்றுமை உருவோடு புணர்கின்ற பொழுது வற்றுச்சாரியை பெறுமோ, இயல்பிலிருந்து மாறாது. அப்ப யாவை என்று சொல்லக்கூடிய ஐகார ஈற்று வினாப்பெயரும் வேற்றுமை உருவோடு புணர்கின்ற பொழுது வற்றுச்சாரியை பெற்று வரும். அடுத்து பாருங்க, சுட்டுப்பெயரோடு புணர்கின்ற பொழுது வற்றுச்சாரினுடைய வகரம் கெட்டு அகரமாயிற்று, அற்று என்று தெரிந்தது. இங்க யாவை என்று சொல்லக்கூடிய வினா பெயர்ல வற்றுச்சாரி வருகிறது. அந்த வற்றுச்சாரியினுடைய வகரம் அப்படிதான் நிக்குது. அது எப்படி விதி சொல்றாரு பாருங்க. ஆவையின் வகரம் ஐயோடு கெடுமே. யாவை என்பதில் இருக்கக்கூடிய வகரமானது ஐயோடு கெடுமே. யாவை என்பதற்குரிய அந்த ஈற்று உயிர்மெய் எழுத்து வை என்பது கெடும். கெட்டு யாவற்றை, யாவற்றொடு, யாவற்றுக்கு, யாவற்றது, யாவற்றுக்கண். நல்ல கவனிய. ஐகார ஈற்று சுட்டுப்பெயரா இருந்ததுன்னா இடையில வற்றுச்சாரி வரும். அந்த வற்றுச்சாரி இருக்கக்கூடிய வகரமையானது கெட்டு அற்று என திரியும். அங்க சாரியினுடைய திரிவை பத்தி பேசுறாரு. அதுவே ஐகார ஈற்று வினாப்பெயர் வேற்றுமை உருவோடு புணர்கின்ற பொழுது வற்றுச்சாரியை தோன்றும். ஆனால் அந்த வற்றுச்சாரி என்பது திரிவடையாது. நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஈற்று உயிர்மையான வை என்பது கெடும். அதை எப்படி தொல்காப்பியர் நூற்பாளர் சொல்றாரு? ஆவையின் வகரம் ஐயோடும் கெடும் என்று சொல்றாரு. பத்து. அதன் அடிப்படையில தான் யாவை கூட்டல் ஐ இஸ் ஈக்குவல் டு யாவை என்பதில் இருக்கக்கூடிய வை என்பது கெட்டு, என்ன விதியின் அடிப்படையில? ஆவையின் வகரம் ஐயோடு கெடுமே என்ற விதியின் அடிப்படையில கெடும். அப்ப யா கூட்டல் வற்று கூட்டல் ஐ யாவற்றை. அடுத்து தொல்காப்பியர் சொல்லக்கூடிய சிறப்பு விதி, நீ என் ஒரு பெயர் நெடுமுதல் குறுகும் ஆவையின் நகரம் ஒற்றாகுமே என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். நீ என்பது நிலைமொழியாக நிற்கின்ற பொழுது வருமொழி வேற்றுமை உருவு வந்து புணர்ந்தால் நீ என்பது குறுகும், அதை நெடுமுதல் குறுகும். குறுகி வேற்றுமை உருவோடு புணரும். அப்படி புணர்கின்ற பொழுது ஆவையின் நகரம் ஒற்றாகுமே, அவ்விடத்து நகர ஒற்று தோன்றும். நீ என்பது நின் கூட்டல் ஐ என்று மாறும். அப்ப நின் என்பதில் இருக்கக்கூடிய நகர ஒற்றானது ரெட்டிக்கும். என்ன விதியின் அடிப்படையில? குறியதன் முன்னர் தன்னுறுப்பு இரட்டல் என்ற விதியின் அடிப்படையில தொகை மரபுல ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அப்ப நின் கூட்டல் இன் கூட்டல் ஐ சேர்கின்ற பொழுது நின்னை என்று புணரும். நீ கூட்டல் ஓடு நின்னோடு என்பதும். ஆனால் நான்காம் வேற்றுமை உருவும் ஆறாம் வேற்றுமை உருவும் புணர்கின்ற பொழுது குறியதன் முன்னர் தன்னுருவு இரட்டல் இல்லை. அப்ப நீ கூட்டல் கூ நினக்கு, நீ கூட்டல் அது நினது. அப்ப
நீ கூட்டல் ஐ எப்படி புணரும்? முதல் விதி நெடுமுதல் குறுகும் என்ற விதியின் அடிப்படையில் நீ என்பது நீ என குறுகி புணரும். நீ கூட்டல் ஐ. அடுத்து என்ன விதி? ஆவையின் நகரம் ஒற்றாகுமே. நீ என்று சொல்லக்கூடிய இடத்து நகர ஒற்று தோன்றும். அப்ப நின் என்று திரிவடையும். அடுத்து தொகை மரபுல ஏற்கனவே சொல்லியிருக்காரு. குறியதன் முன்னர் தன்னுருபி இரட்டல் என்ற விதியின் அடிப்படையில நின் என்பதற்கு பக்கத்துல மற்றொரு ஒற்று, அதே ஒற்று நின் என்பதற்கு பக்கத்துல ஈற்று ஒற்று இரட்டிக்கும். இரட்டித்து வேற்றுமை உருவோடு புணர்ந்து. அடுத்து சொல்றாரு, புள்ளி ஈற்று முன் உயிர் தனித்து இயலாது என்ற விதியின் அடிப்படையில இன் என்பதும் ஐ என்பதும் சேர்ந்து நின்னை என அமையும். இதே மாதிரிதான் நின்னோடு என்று சொல்லக்கூடியது. அப்ப நினக்கு நினது என்று வருகின்ற பொழுது குறியதன் முன்னர் தன்னுருவி இரட்டல் இல்லை. காரணம் என்னன்னா வருமொழி நான்காம் வேற்றுமை உருவு ஆறாம் வேற்றுமை உருவு. நான்காம் வேற்றுமை உருவு ஆறாம் வேற்றுமை உருவு இருந்தா குறியதன் முன்னர் தன்னுருவி இரட்டல் இல்லை என்பது. இந்த விதிகளை நீங்க அங்க பொருத்தி எழுதணும். சரிங்க சார். நீ கூட்டல் கூ நெடுமல் குறுகும் என்ற விதியின் அடிப்படையில நீ கூட்டல் கூ என்று மாறுகிறது. ஆவையின் நகரம் ஒற்றாகுமே என்ற விதியின் அடிப்படையில நின் என்று மாறி கூ என்ற நான்காம் வேற்றுமை ஒரு புணர்கிறது. புணர்கின்ற பொழுது எப்படிங்க சார் புணரும்? நினக்குன்னு எழுதுறோம். என்ன சேர்க்கலார்? ஆமாங்கய்யா. நின் கூட்டல் கூ புணர்கின்ற பொழுது எப்படிங்க சார் நினக்கு என்று மாறிச்சு? ஆ என்பது வருகிறது, இக்கு என்பது வருகிறது. எதன் அடிப்படையில சொல்லுங்க ஐயா. அந்த இடையில வரக்கூடிய அகரம் முன்னாடி தொகை மரபுல சொல்லப்பட்டபடி அந்த ஈராக புள்ளி அகரமுடைய நிலையும் நான்காம் வேற்றுமை உறுப்புக்கு ஆறாம் வேற்றுமை புணர்ச்சியில் வருங்கய்யா. அந்த இடையில ஒற்று மிகிறது வல்லெழுத்து முதலிய வேற்றுமை உறுப்பிற்கு உள்வெளி ஒற்றிடை மிகுதல் வேண்டும். அந்த இப்படி வந்துச்சுங்கய்யா. அருமைப்பா. இதான் வாசிப்பு, இதான் படிப்பு. தொகை மரபுல தொல்காப்பியர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு பார்த்துக்குங்க. ஆறன் உறுப்பினும் நான்கன் உறுப்பினும் கூறிய குற்றொற்று இரட்டல் இல்லை, ஈறு ஆகு புள்ளி அகரமோடு நிலையும் என்ற விதியின் அடிப்படையில. என்ன விதி? ஈராகு புள்ளி அகரமோடு நிலையும் என்ற விதியின் அடிப்படையில நின் என்பதோடு அகரம் சேர்ந்து நின என்று மாறுகிறது. எப்ப? வருமொழி நான்காம் வேற்றுமை உருவாகவும் ஆறாம் வேற்றுமை உருவாக இருந்ததுன்னா. சரிங்க சார். மறுமொழி கூ என்ற நான்காம் வேற்றுமை உருவு வருகின்ற பொழுது ஈராக புள்ளி அகரமுடன் நிலையில் என்ற விதியின் அடிப்படையில நினை என்று தெரிந்தது. அப்ப இடையில இக்கு என்ற வல்லோற்று மிகுந்து வந்திருக்கிறது. அதற்கு என்ன விதி என்பதற்கு சேக்கரர் அருமையா பதில் சொன்னார். தொல்காப்பியர் புணரியல்ல அதற்கான விதியை வகுத்து சொல்கின்றார். வல்லெழுத்து முதலிய வேற்றுமை உருவிற்கு ஒல்வழி ஒற்றிடை மிகுதல் வேண்டும். வல்லெழுத்தை முதலாக கொண்ட வேற்றுமை உருவுகள் இரண்டு. அவை கூ என்பதும் கண் என்பதும். அவை வருகின்ற பொழுது இடையில் ஒற்றெழுத்து மிகும் என்ற விதியின் அடிப்படையில இந்த நினக்கு என்பதுல இடையில் இருக்கக்கூடிய ஒற்றெழுத்து மிகுந்தது. அப்ப நீ கூட்டல் கூ புணர்கின்ற பொழுது நெடுமுதல் குறுகும் என்ற விதியின் அடிப்படையில நீ என்ற நெட்டொலியானது நீ என குற்றொலியாக மாறுகிறது. அடுத்து என்ன சொல்றாரு? ஆவையின் நகரம் ஒற்றாகுமே என்ற விதியின் அடிப்படையில நீ என்பதோடு நகர ஒற்று சேர்ந்து நின் என்று ஆயிற்று. அப்ப நின் என்பது நான்காம் வேற்றுமை உறுப்பு கூ என்பதோடு புணர்கின்ற பொழுது ஈராக புள்ளி அகரமுடு நிலையில் என்ற விதியின் அடிப்படையில எப்ப வருமொழி நான்காம் வேற்றுமை உருவும் ஆறாம் வேற்றுமை உருவு இருந்ததுன்னா நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய புள்ளியின் மீது அகரம் சேர்ந்து வரும். அதைத்தான் தொல்காப்பியர் ஈராகு புள்ளி அகரமுடி நிலையல், ஈற்றில் இருக்கக்கூடிய புள்ளி எழுத்தோடு அகரமானது சேரும் என்ற விதியின் அடிப்படையில நின் என்பது நின என்று மாறிற்று.
இடையில வல்லொற்று வந்தது. என்ன விதியின் அடிப்படையில? வல்லெழுத்து முதலிய வேற்றுமை உருவிற்கு ஒல்வழி ஒற்று இடை மிகுதல் வேண்டும். எந்த விதியின் அடிப்படையில? நின கூட்டல் கு என்பது நினக்கு என்று ஆயிற்று. அதே மாதிரிதான் நினது என்பதிலையும் இந்த விதிகளை பயன்படுத்தணும். சரியா? சரிங்கய்யா. நினது என்று சொல்லக்கூடியது எப்படி பிரிச்சு எழுதுவீங்க? ஐயா நீ கூட்டல் அதுங்கய்யா. நீ கூட்டல் அது. இது சேரும் முறைமை என்ன? ஐயா அந்த நீங்கிற நெடில இருந்து குறிலாயிருங்கய்யா. என்ன விதியின் அடிப்படையில? ஐயா நீ ஏன் ஒரு பெயர் நெடுமுதல் குறுகும் என்ற விதியின் அடிப்படையில நீ என்பது நீ என்று குறுகி ஒலிக்கிறது. ரைட். அடுத்து நீ என்று மாறி அது என்பதோடு புணர்கிறது. அடுத்து என்னது? ஐயா ஆவையின் நகரம் ஒற்றாகுமே அந்த விதிப்படி நகரம் ஒற்றெழுத்து அந்த நீக்கு பக்கத்துல சேருங்கய்யா. நின் என்று ஆயிற்று. சரியா? சரிங்கய்யா. அப்ப நீ என்பது நின் என்று ஆயிற்று. ஆவையின் நகரம் ஒற்றாகுமே என்ற விதியின் அடிப்படையில. அடுத்து என்னது? ஐயா ஈராகு புள்ளி அகரமுடைய நிலையும் அந்த விதிப்படி அகரம் சேருங்கய்யா. அப்ப நின் என்பது நின கூட்டல் அது. அடுத்து என்னது? ஐயா ஆறநூறுபின் நகர கிளவி ஈராக அகரமுனை கெடுதல் வேண்டும் அந்த விதிப்படி அது அப்படிங்கிற வேற்றுமை உருவோட கெட்டு நினதுன்னு ஆயிருங்கய்யா. நல்லதுப்பா. அடுத்து தொல்காப்பியர் உயிரீறு பெயர்கள் வேற்றுமை உருவோடு புணர்வதில் சொல்லக்கூடிய சிறப்பு விதி, நிலைமொழி உயிரீரா இருக்கணும். அந்த உயிரீரில் அகரத்துல முடியக்கூடியதா இருக்கணும், ஆகாரத்துல முடியக்கூடியதா இருக்கணும். அந்த சொல் என்ன பொருண்மை உணர்த்தக்கூடியதா இருக்கணும்? மரப்பெயர் பொருண்மை உணர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது வருமொழி வேற்றுமை உருவுகள்ல 7ஆம் வேற்றுமை உருவாக இருந்தால் அதனுடைய புணர்ச்சி அமைப்பு எப்படி இருக்கும் என்று ஒரு சிறப்பு விதி சொல்கின்றார். எடுத்துக்காட்டு, வில என்ற அகரத்துல முடியக்கூடிய மரப்பெயர், அதே அகர இரு மரப்பெயர் குறித்து வரு கிளவி கண் என்ற 7ஆம் வேற்றுமை உருவோடு புணர்கின்ற பொழுது அத்திச்சாரியை பெற்று வரும். வில கூட்டல் அத்து கூட்டல் கண். முதல் விதி சொல்றாரு, ஆ என்னும் மரப்பெயர் கிளவிக்கு, அகரத்திலையும் ஆகாரத்திலையும் முடியக்கூடிய மரப்பெயர் கிளவிக்கு, அதான் வில என்ற அகரத்துல முடியக்கூடிய மரப்பெயர் கிளவி ஏலன் உருவே கண் என்ற 7ஆம் வேற்றுமை உருவு வந்து புணர்கின்ற பொழுது அத்தோடும் சிவனும் அத்துச்சாரியோடும் பொருந்தி வரும். நம்ம ஏற்கனவே பொது விதியின் அடிப்படையில பார்த்தோம். என்ன சேர்க்கலார்? ஆமாங்கய்யா. அகர ஈற்று பெயரானது வருமொழி வேற்றுமை உருவோடு புணர்கின்ற பொழுது பொது விதியின் அடிப்படையில என்ன சாரியை பெற்று வரும்? இன்சாரியை பெற்று வருங்கய்யா. அப்ப வில கூட்டல் கண் விலவின் கண் என்று எழுதலாம். அந்த இன்சாரியை பெற்று வருவதோடு மரப்பெயரானது அத்துச்சாரியும் பெற்று வரும்ன்றார். அகரத்துல முடியக்கூடிய மரப்பெயரானது இன்சாரியோடு அத்துச்சாரியும் பெற்று வரும். அந்த அத்துச்சாரியை பெற்று வருவதை சிறப்பு விதியாக அமைத்து சொல்கின்றார். அதன் அடிப்படையில வில கூட்டல் கண் என்பது விலவின் கண் என்று பொது விதியின் அடிப்படையில புணரும். சிறப்பு விதியின் அடிப்படையில விலத்து கண் அத்துச்சாரி பெற்று வருகிறது. நிலைமொழி ஆகார இரு பெயராக இருக்கின்ற பொழுது அது மரப்பெயராக இருந்தால் மறுமொழி 7ஆம் வேற்றுமை உருவோடு புணர்ந்தால் அவ்விடத்தும் பொது விதியின் அடிப்படையில இன்சாரியை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அத்துச்சாரி பெற்று வரும். எடுத்துக்காட்டு, பலா கூட்டல் கண், பலாவின் கண் என்று பொது விதியின் அடிப்படையில புணரும். சிறப்பு விதியின் அடிப்படையில பலாவத்து கண் என்று புணரும். அதைத்தான் தொல்காப்பியர் நூற்பால் எப்படி சொல்றாரு? ஆ என்னும் மரப்பெயர் கிளவிக்கு அத்தொடும் சிவனும் ஏழன் உருவே. ஆக தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தின் 6வது இயலான உருவியலில் இன்றைக்கு நாம் குறித்து வரு கிளவி வேற்றுமை உருவுகள் நிலைமொழி உயிரீறு பெயர்களோடு புணரக்கூடிய முறைகளை பார்த்தோம். நன்றி, வணக்கம்.